நடிகர் விஜய் அரசியலில் காலடி எடுத்து வைத்ததும் தான் வைத்தார். விஜய் ரசிகர்கள் வழக்கத்தை விட இணையத்திலும் சமூக வலைதளத்திலும் படு ஆக்டிவாக இருக்கின்றார்கள். முன்பெல்லாம் விஜய் ரசிகர்கள் அவரின் படங்களை உலகளவில் ட்ரெண்ட் செய்து வந்தனர். ஆனால் இப்போது விஜயின் அரசியல் நடவடிக்கைகளை அன்றைய தினத்தின் டாக் ஆஃப் தி டேவாக மாற்றிவிடுகிறார்கள். இப்படியான நிலையில் விஜய் ரசிகர்கள் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நடித்த படங்களை பட்டியலிட்டு வருகின்றனர். நடிகர் விஜய் அரசியல் வருவதற்கு முன்னர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். மேலும் அந்த உதவித்தொகை வழங்கும் விழாவில் காமராஜர், பெரியார் மற்றும் அம்பேத்கர் ஆகியோரையும் படிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இப்படியான இவரது நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பாராட்டி வரவேற்றார். மேலும் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய போதும் அனைத்து கட்சியினரும் விஜய்க்கு வாழ்த்து கூறினார்கள். அப்போது திருமாவளவனும் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னர் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வந்தபோது விஜய் திருமாவளவனை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். இதனால் இவர்கள் இருவருக்கும் இடையில் இணக்கமான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் பேச்சுக்கள் எழுந்தது. விஜய் கடந்த மாதம் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டினை நடத்தினார். அதில் விஜயின் பேச்சு பல முற்போக்கு அரசியல் சக்திகளுக்கு விஜயின் பேச்சில் சில பகுதிகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தது. மேலும் விஜய் அடுத்த தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்ற மனநிலையில் பேசிக்கொண்டு உள்ளார் எனவும் விமர்சிக்கப்பட்டார். இன்றைக்கு ஆட்சியில் உள்ள திமுகவை விஜய் நேரடியாகவே விமர்சித்தார். இதற்கு திமுகவினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர். விசிகவினரும் விஜயின் பேச்சுக்கு அரசியல் ரீதியாக பதிலடி கொடுத்து வந்தாலும் நேரடியாக இவர்கள் இருவருக்கு இடையில் இதுவரை மோதலோ இணக்கமோ ஏற்படவில்லை. அண்மையில் வெளியான தகவலில் விசிக தலைவர் திருமாவளவன் புத்தகத்தை வெளியிட அதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெற்றுக்கொள்வார் எனவும் தகவல் வெளியானது. இதனை விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி செய்தார். விஜய் கட்சியின் மாநாடு நடைபெற்ற போது ஊடகங்கள் அவற்றை மையப்படுத்தி பல செய்திகளை வெளியிட்டன. பல ஊடகங்கள் லைவ் டெலிகாஸ்ட் செய்தனர். இதனை விசிக தலைவர் திருமாவளவன், ஒரு நடிகர் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு கூட ஆகவில்லை, அவரது கட்சி மாநாட்டினை லைவ் டெலிகாஸ்ட் செய்கிறார்கள், அது தொடர்பாக விவாதங்கள் நடத்துகிறார்கள், ஆனால் தமிழ்நாடு அரசியலின் திசை வழிபோக்கினை தீர்மானிக்கும் சக்தி படைத்த விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு குறித்து ஊடகங்கள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். இந்நிலையில் விஜய் ரசிகர்கள் திருமாவளவன் கதாநாயகனாக நடித்த 2 படங்களையும் அதில் வரும் காட்சிகளையும் இணையத்தில் வேகமாக பகிர்ந்து வருகின்றனர். திருமாவளவன் கடந்த 2007ஆம் ஆண்டு அன்பு தோழி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அதன் பின்னர் 2011ஆம் ஆண்டு வெளியான மின்சாரம் திரைப்படத்தில் முதலமைச்சராக நடித்துள்ளார். இந்த படத்தின் காட்சிகளை விஜய் ரசிகர்கள் பகிர இதனை பார்த்த பலரும் அதிர்ச்சியில் திருமாவளவன் நடித்துள்ளாரா என கேட்டு வருகிறார்கள். மேலும் திருமாவளவனும் நடிகர்தான் எனவும் கூறி வருகின்றனர்.